வணக்கம், நான் உங்கள் ட்ரேட் குரு ரம்யா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, நவம்பர் 20க்கு அப்புறமா நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க டெரிவேட்டிவ்ஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் செபி கொண்டு வர போகிற புதிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது, லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட டெக்னிக்கல் லெவல்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் ஆகியிருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதே மாதிரி வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி, சென்செக்ஸ் மற்றும் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணாவது, F&O மார்க்கெட்டில் இருக்க வேறு சில முக்கியமான அப்டேட்ஸும், இந்த வாரம் நீங்கள் என்னென்ன ஷேர்ஸில், நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா என்னென்ன ஷேர்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு பார்ட், F&O மார்க்கெட்டில் செபி என்னென்னா புது ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க, என்னன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வீக்லி எக்ஸ்பைரியெல்லாம் வந்து லிமிட் பண்ண போகிறதாகவும் லாட் சைஸில் இன்க்ரீஸ் ஆக போகிறதாகவும் தான் நம்மளுக்கு தகவல் வந்துச்சே தவிர, எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்கும், எவ்வளோ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெளிவான அதிகாரப்பூர்வமான தகவல் சமீபத்தில் தாங்க வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுங்கிறது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை தான் நம்ம சொல்கிறோம். இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் மெஜாரிட்டியாக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது பேங்க் நிஃப்டி தான். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. அதே பிஎஸ்சி சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் டர்ன் ஓவரில் 7%, பேங்க் எக்ஸில் வந்து 3% கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சமீபத்தில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு முக்கியமான இண்டெக்ஸில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன, வீக்லி எக்ஸ்பைரியெல்லாம் லிமிட் பண்ண போகிறாங்க. ஸோ எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் வீக்லி எக்ஸ்பைரியில் அவைலபிளாக இருக்கும், எதெல்லாம் இருக்காது, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். தேசிய பங்கு சந்தை NSEயில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். மற்ற இண்டெக்ஸ்லாம் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பாம்பே பங்கு சந்தையில் இருக்க இண்டெக்ஸில் சென்செக்ஸ் மட்டும்தான் இனிமேல் நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும். மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் வீக்லி எக்ஸ்பைரி முடிவுக்கு வருது அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோடைய கடைசி வீக்லி எக்ஸ்பைரி நவம்பர் 13 முடிஞ்சிருச்சுங்க. மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 18, ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 19 அன்றைக்கி லாஸ்ட் வீக்லி எக்ஸ்பைரி. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபின் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி பார்க்க முடியாது. அதே மாதிரி பிஎஸ்சியில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பேங்க் எக்ஸுடைய கடைசி வீக்லி எக்ஸ்பைரி நவம்பர் 14, சென்செக்ஸ் 50யோட கடைசி வீக்லி எக்ஸ்பைரி நவம்பர் 18. ஸோ என்னன்னைக்கு என்னென்ன இண்டெக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆக போகுதுங்கிறது தான் இங்கே நீங்கள் தெளிவாக பார்க்குறது. நவம்பர் 20க்கு அப்புறம் இந்த மாற்றங்கள் வரப்போகுதுங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வீக்லி எக்ஸ்பைரி ஒவ்வொரு வாரத்தோட தேர்ஸ்டேவும், அதே மாதிரி மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரியாகவும் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரியே மெயின்டைன் ஆகும். சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு வாரத்துடைய வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் எக்ஸ்பைரி நாள். அப்போ வீக்லி எக்ஸ்பைரியும் சென்செக்ஸில் இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரியும் சென்செக்ஸில் இருக்குது. அது தவிர்த்து பேங்க் எக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50. ஸோ இது எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நிஃப்டியோட புதிய F&O ரூல்ஸில் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் ஒன் ஆஃப் த ரூல் தாங்க. எவ்வளோ லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நிஃப்டி இப்போ இருக்கிற தற்சமயம் இருக்க லாட் சைஸ் 25 யூனிட் ஒரு லாட்டுக்கு, அதை 75 யூனிட்டாக மாற்ற போகிறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பேங்க் நிஃப்டி ஒரு லாட்டுக்கு 15 யூனிட்டாக இருக்குது, அதை 30 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஃபின் நிஃப்டி 25 இருக்கிறது 65ஆகவும், மிட் கேப் நிஃப்டி 15 இருக்கிறது 120 யூனிட்ஸாகவும், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 10 யூனிட்டாக இருக்கிறது 25 யூனிட்டாகவும், சென்செக்ஸ் ஒரு லாட்டுக்கு 10 யூனிட்டாக இருக்கிறது 20 யூனிட்டாகவும், பேங்க் எக்ஸ் 15 யூனிட்டாக இருக்கிறது 30 யூனிட்டாகவும், சென்செக்ஸ் 50 ஒரு லாட்டுக்கு 25 யூனிட்டாக இருக்கிறது 60 யூனிட்டாகவும் அதிகப்படுத்த போகிறாங்க. இது இப்போ ரீசெண்டாக ட்ரேடிங்க்கு வந்தவங்க, அதாவது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு சின்ன ஷாக்காக இருக்கும். பட் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது ஒரு லாட்டுக்கு 75 யூனிட் தான் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பழைய ட்ரேடர்ஸ்லாம் கேட்டு பாருங்கள், இது ஒரு பெரிய ஷாக்கெல்லாம் இருக்காது. நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நவம்பர் மந்தில் இருக்கோம். ஸோ டிசம்பர் மந்தோடைய நிஃப்டி மந்த்லி கான்ட்ராக்டையோ அல்லது ஜனவரி மந்தோடைய வீக்லி கான்ட்ராக்ட்ஸையோ நிஃப்டியோடது நீங்கள் பை பண்ணியிருக்கலாம், இல்லை செல் பொசிஷன் எடுத்து வச்சுருக்கலாம். அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த டேட்ஸ்லாம் மறந்துடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிஃப்டிக்கு வீக்லி அண்ட் மந்த்லி எக்ஸ்பைரியாக பிரியுது. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பழைய லாட் சைஸ் ஒரு லாட்டுக்கு 25 யூனிட் அப்படின்னு இருக்கிற
கடைசி வீக்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 19, 2024. ஒருவேளை இந்த டிசம்பர் வீக்லி கான்ட்ராக்டை நீங்கள் பொசிஷன் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அதுவே ஒருத்தர் வந்து நிஃப்டியுடைய ஜனவரி வீக்லி கான்ட்ராக்ட், ஜனவரி 2 வீக்லி கான்ட்ராக்டில் ஒருத்தர் பொசிஷன் எடுத்திருக்கிறாருன்னா அவர் ஒரு லாட்டுக்கு 25 யூனிட் அப்படின்னு தான் அவர் பொசிஷன் எடுத்திருப்பார். அது இப்போது 75 யூனிட்டாக மாறப்போகுதுங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா எக்ஸ்பைரி வரைக்கும், அதாவது ஜனவரி 2 வரைக்குமே நீங்கள் எக்ஸிட் ஆக முடியாது. ஸோ அப்படி எக்ஸிட் ஆக முடியலன்னா என்ன ஆகலாம், லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இமீடியட் மெஷர் எடுத்துருங்க. அடுத்து நிஃப்டியில் மந்த்லி கான்ட்ராக்ட் பாருங்கள். கடைசியாக எப்போ வந்து அந்த பழைய லாட் சைஸ், ஒரு லாட்டுக்கு 25 யூனிட்னு எக்ஸ்பைரி ஆகிற லாட் சைஸ் மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 30. அதே பிப்ரவரி 27 மந்த்லி கான்ட்ராக்ட்ஸ்லேருந்து புது லாட் சைஸ் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. ஸோ இது நான் உங்களுக்கு சொன்னது சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்ட்டா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற இண்டெக்ஸுக்கெல்லாம் எப்போ புது லாட் சைஸ் வரப்போகுது, இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, எந்தெந்த எக்ஸ்பைரியில் இருந்துன்னு இதில் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக தேசிய பங்கு சந்தையில் இருக்க இண்டெக்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பாம்பே பங்கு சந்தையில் இருக்க முக்கிய இண்டெக்ஸுடைய சேஞ்ச் ஆஃப் லாட் சைஸ் என்ன டேட்லேருந்து வரப்போகுதுன்னு பார்க்குறோம். இதில் சென்செக்ஸுடைய பழைய லாட் சைஸ், அதாவது ஒரு லாட்டுக்கு 10 யூனிட் அப்படின்னு இருக்கிற கடைசி வீக்லி எக்ஸ்பைரி ஜனவரி 3. அதே ஜனவரி 10 வீக்லி எக்ஸ்பைரி நீங்கள் வந்து இன்றைக்கி பொசிஷன் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 10 யூனிட்னு தான் எடுத்து வச்சுருப்பீங்க. அது மாறப்போகுது, 20 யூனிட்டாக மாறப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னா இன்னொரு லாட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஷார்ட் பொசிஷன் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் உங்களால் எக்ஸிட் ஆக முடியாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சென்செக்ஸ் உடைய பழைய லாட் சைஸில் இருக்கிற மந்த்லி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 31. பிப்ரவரி 28 பார்த்திங்கன்னா பிப்ரவரி 28 மந்த்லி எக்ஸ்பைரியிலேருந்து புது லாட் சைஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதே மாதிரி பேங்க் எக்ஸுக்கு எப்போ, சென்செக்ஸ் 50க்கு எப்போனோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது. அடுத்த முக்கியமான ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இல்லாத ஷேர்ஸ், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கும் அந்த குறிப்பிட்ட ஷேர்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் அவைலபிளாக இருந்திருக்காது. அந்த மாதிரியான ஒரு 45 ஷேர்ஸை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இனிமேல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு NSE கொண்டு வர போகிறாங்க. எது அந்த 45 ஷேர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது நவம்பர் 29 நடைமுறைக்கு வரப்போகுதுங்க. அதில் நல்ல முக்கியமான கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி கிரீன் எனர்ஜி, ஏஞ்சல் ஒன், IRFC இருக்குது, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்குது, ஜொமேட்டோ, எஸ் பேங்க் கூட இருக்குதுங்க. அதே மாதிரி நைக்கா, இந்த மாதிரியான பாலிசி பஜார், இந்த மாதிரியான யூனிகார்ன் கம்பெனிஸ் லைக் பேடிஎம், இந்த மாதிரியான கம்பெனிஸும் இருக்குதுங்க. வரக்கூடிய வாரம் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க. லாஸ்ட் வீக் நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் எல்லா டார்கெட்டுமே அச்சீவ் ஆயிருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டவுன் சைட் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. இப்போ 3 இண்டெக்ஸுக்குமே இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா, 3 இண்டெக்ஸுக்குமே இப்போ வந்து சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. ஸோ எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும், இல்லை ட்ரெண்ட் எப்போ கண்டினியூஷன் ஆகும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. நிஃப்டியோடைய முதல் சப்போர்ட் வந்து 23,500 இருக்குது, கிட்டத்தட்ட சப்போர்ட்டில் தான் இருக்குது நிஃப்டி. அடுத்த சப்போர்ட் 23,400, மேஜர் சப்போர்ட் 23,285 இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 23,690 கிட்டையும், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 23,816லையும் இருக்குது. நிஃப்டி எப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும், அப் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னா 24,540க்கு மேலே க்ளோஸ் கொடுக்கும் போதுங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போர்ட்டில் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான அடுத்த சப்போர்ட் 49,700, 49,500ங்கிறது மேஜர் சப்போர்ட்டு. இப்போ இருக்கிற இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,195, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 50,860, 52,580க்கு மேலே க்ளோஸ் கொடுக்கும்போது பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ரிவர்சல் அப்சைட் ரேலி இருக்கும். சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 77,500, அடுத்த சப்போர்ட் 77,080 இருக்குங்க. மேஜர் சப்போர்ட் சென்செக்ஸுக்கு 76,750 இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 78,230லையும், எப்போ சென்செக்ஸ் அப் ட்ரெண்டாக ரிவர்சல் ஆகும் அப்படின்னா 80,750 கிராஸ் பண்ணி க்ளோஸ் கொடுக்கும்போது. ஸோ நீங்களும் உங்கள் டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஷேர்ஸ் இந்த வாரம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம்னு சொல்கிறேன். மார்க்கெட்டில் நிறைய ஷேர்ஸ் இருக்குது. இந்த வீக் என்ன ஷேர்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 ஷேர்ஸ் வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா JSW ஹோல்டிங்ஸ், ஜொமேட்டோ, ஏச்சர் மோட்டார்ஸ், தீபக் நைட்ரேட், அப்போலோ டயர், இந்தியன் ஹோட்டல்ஸ், HAL,
மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஜோதி லேப்ஸ், பிஎஃப்சி இந்த ஷேர்ஸ்லலாம் நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்களும் நல்ல டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில், கமாடிட்டியில், இல்லை ஃபாரெக்ஸ்லன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, டைரக்ட் கிளாஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெக்னிக்கல்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு என்ட்ரியாக இருந்தாலும் எடுங்கள்.